வேக்சின்ஸ் வந்து ஆரம்பத்தில் வந்தது, இட் வாஸ் மெயின்லி குழந்தைகளுக்காக தான் நம்ம அது கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்தது. ஆனால் நாளடைவில் என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த குழந்தைகளுக்கு போட்ட வேக்சின்ஸ் வந்து லைஃப் லாங்காக அடல்ட்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிரும். சின்ன வயசில் உற்பத்தி பண்ண ஆன்டிபாடிஸ் நாளடைவில் குறையிறதுனால திருப்பி 30, 40, 50 வயசு ஆகும்போது எந்த நோய்க்கு அவங்க வேக்சினேஷன் எடுத்திருந்தாங்களோ அந்த ஆன்டிபாடிஸ் குறையிறதுனால திருப்பியும் அந்த நோய்கள்லாம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்படி நம்ம செல்ஃபோனுக்கு டெய்லி சார்ஜ் பண்ணுறோமோ, எப்படி நம்ம வளரும்போது சட்டை சைஸ் முதல்ல சட்டை சைஸு 12 இருக்கும், 14 இருக்கும், 16 இருக்கும், அந்த மாதிரி நம்ம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷர்ட் சைஸும் மாறுற மாதிரி எல்லா வேக்சினேஷனும் குழந்தைகள் பருவத்தில் ஒரு 20 வயசு வரைக்கும் எல்லா வேக்சினேஷனும் குழந்தைகள் டயத்தில் போட்ட வேக்சினேஷன் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 20 வயசுக்கு மேலே ஆகும்போது ஒன்று அதோடைய எஃபெக்டிவிட்டி குறையிறதுனால அதுக்கு பூஸ்டர் தேவைப்படலாம். ஒரு உதாரணத்துக்கு டெட்டனஸ், சின்ன வயசில் டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டூசஸ் 3 ஊசி, ஒரு 6 ஊசி போடுவாங்க சின்ன குழந்தைகளில். 6 வாரம், 10 வாரம், 14 வாரம், 1.5 வயசு, 5 வயசு, திருப்பி 15 வயசு. ஆனால் அதுக்கப்புறம் எவ்ரி 10 இயர்ஸ் இந்த வேக்சின் போட்டால் தான் நம்மளோட இருக்கிற ஆன்டிபாடிஸ் லெவலை மெயின்டைன் பண்ணி ப்ரொடெக்ஷனுக்கு ஏதுவாக இருக்கும். ரெண்டாவது, சில நோய்கள் வந்து குழந்தைகளுக்கு வராது, நம்ம வளர்ச்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான். ஒரு உதாரணத்துக்கு சர்வைக்கல் கேன்சர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சர்வைக்கல் கேன்சர் வந்து ஒரு வைரஸ்னால் உண்டாகக்கூடிய ஒரு நோய். இது குழந்தைகளுக்கு வராது, ஆனால் பெரியவங்களுக்கு தான் இது வரதுனால சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் குழந்தைகள் 15 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு போடுறது அவசியம்.